மான் ஒரு எழுத்தே பெருசுன்னு அர்த்தம். இந்த கதை எதுக்கு சொன்னாங்கன்னா, ராமனை விட 1000 மடங்கு உயர்ந்த பரதன். முதல்ல நம்முடைய தெய்வத்தில் எந்த தெய்வத்துக்கு வாகனம் யாருக்கும் தெரியாமல் நீ கல்யாணத்தை நடத்திடு. பொண்ணு இதுதான், மாப்பிள்ளை இதான்னு தெரிஞ்சுட்டான். அந்த அந்த சாப்பாட்டில் ஒரு விசேஷம் பண்ணாங்க. முதல் விருந்து தேவர்கள் வச்சாங்க, 2வது விருந்து ராவணன் வைக்கிறான். பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரமன் இன்னும் ஜலிக்கவில்லை. இறப்பு தொழில் பல இசைத்தும் யமனுக்கு என்பால் இரக்கமில்லை. நித்தமும் விடாது அனுபவிக்க வரும் முன் செய்த நீழ்வினையொழிந்ததில்லை. நெஞ்சம் என்பது கோடி நிதம் நினைக்கின்றொழிலை நிமிடமும் மறக்கவில்லை. சித்தமுடு புத்தியும் சிந்தனை விசாரணை சிறிதங்குறைந்ததில்லை. சிறியனேன் என் செய்வேன் இவ்வகை துன்பெல்லாம் தீர்ந்திடச் செய்தருளுவாய். சித்தர் முத்தர்கள் வத்தர் நற்றவர் பெரும் புலவர்கள் சேர் வடச்சிற்றபையில் வாழ் திருவருட்புரவாசமருவும் உத்தமர் நேசா திருவருட்பிரகாசனே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே மகாமந்திரம், மகான்னா பெருசுன்னு அர்த்தம், மான்னா பெருசுன்னு அர்த்தம். மாநிலம், மாநாடு, மாகாணி, இப்படி மானு வந்தால் பெருசு. அது கூட இன்னொரு காசு ஏறுது. இது இப்போ மெகாங்கிறாங்க. மகா போய் இப்போ மெகா வந்திருக்குது. அதுபோல் இது மகாமந்திரம். இது மிகப்பெரிய மந்திரம்னா ரொம்ப வெயிட் அதிகம்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு ஆற்றல் அதிகம். அந்த மந்திரம் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகில் உள்ள மேட்டுக்குப்பம், வள்ளலார் சித்தி பெற்ற ஊர். அங்கே இருக்கிறது சித்தி வளாகம், இது சித்தி வளரகம். அதே எடுத்து தான் அந்த கால் இருக்கிற கால் வளாகம்னு போடுறோம்ல, அந்த காலை ரா ஆகிக்கணும். ஆகினா சித்தி வளரகம்னு ஆகும். இது சித்தி வளரகம், அது சித்தி வளாகம். இது இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. அது வளர்ந்து முடிஞ்சு போச்சு. அதனால இதில் இந்த மந்திரம் சொல்கிறது கொஞ்சம் சிரமந்தான். எங்கள் சொற்பொழிவு ஆங்காங்க இந்த யூடியூப்பில் கேட்குறவங்கெல்லாம் கோயம்புத்தூர் போயிடாதீங்க, கோவையும் போட்டுக்குதேன்ட்டு. அதுக்காக தான் நாங்கள் கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்த மேட்டுக்குப்பம்னு சொன்னோம். மேட்டுக்குப்பத்திலிருந்து தான் பேசுகிறோம். நம்முடைய சமய இலக்கியங்களில் திருமணம் அப்படிங்கிற திருமணம் சொல்கிறது திருமணம். மீனாட்சி கல்யாணம், காமாட்சி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வான கல்யாணம், இப்படி கல்யாணங்கள் வருதில்ல. அது மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னா 30 இருக்குது. 30 கல்யாணம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா செலவே இல்லை இருக்குது. இது என்ன பந்தல் போடுறோமா, சமையல்காரனை கூப்பிடுறோமா, 30 கல்யாணம். நாங்கள் இப்போ வந்துட்டு போனாங்கன்னு காலையில் எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து, அவங்க ஊர் பக்கத்தில் தென்சேரி மலைன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, குகை
பாரதண்டாயுதபாணி கோயில். அங்கே 2.5 ஆண்டுகள் கல்யாணமே பேசணும். 30 கல்யாணம் பற்றி பேசணும். ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு விதமான சுவையாக இருக்குது. அதுலேருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மைகள் பல இருக்கு. இந்த கதையை மட்டுமே பார்த்தா அதில் பிரயோசனம் இல்லை. கதை உடம்பு, அதனுடைய கருத்து உயிர். சில பேர் கதையை மட்டும்தான் பார்ப்பாங்க, கருத்தை பார்க்க மாட்டாங்க, உயிரை பார்க்க விட்டுருவாங்க. அது சாதாரணமாக சொல்கிறாங்கன்னா, முயல் ஆமையை ஓடிச்சு. எங்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் முயல் ஆமையை ஓடிச்சு. அந்த முயல் போய் ஒரு நிழலில் படுத்துடுது. ஆமை நிற்காமல் போச்சு. ஜெயிக்க வேண்டிய முயல் தோற்று போச்சு. தோல்வியடைய வேண்டிய ஆமை ஜெயிச்சு போச்சு. இதுதான் கதை. இந்த கதையில் என்னென்னா, இதில் என்ன தப்புன்னு கேளுங்க. முதல்ல முயல் ஆமையை ஓட விட்டதே தப்பு. எங்கள் சைக்கிளுக்கும் புல்லட்டுக்கும் ரேஸ் வைக்கலாமா? ஒன்று சைக்கிளையும் ஓட வைக்கணும், இல்லைன்னா புல்லட்டு வைக்கணும். இது 2 வச்சா ஓடுமா? அடுத்து இதில் என்ன ஒரு வேறுபாடு பாருங்க. ஆளை கண்டா மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியது முயல். யாராவது ஆளை பார்த்துட்டா 5 சுருட்டின்னு படுத்துக்கக்கூடியது ஆமை. இது எது முன்னோடுது, எது பின்னோடுது, எவன் போய் பார்க்கறது? எப்படிங்க அது போய் பார்க்க முடியும்? இப்படி ஒரு கதை நடந்திருக்காது. இப்படி ஒரு கதை நடந்திருக்காது. இந்த கதை எதுக்கு சொன்னாங்கன்னா, இந்த வெற்றியின் தோல்வியை, இந்த முயல் ஏன் தோற்றுதுன்னா, வெற்றியான தோல்விக்கு காரணம் வேற எங்கேயும் போய் அர்த்தமெல்லாம் பஞ்சாயத்தில் பார்க்க வேண்டியதில்லை. இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். முயல் ஆமை சேர்த்து சொல்லுங்க. முயலாமையினால்தான் தோல்வி வருது. இந்த தோல்விக்கு காரணம் இது. இது சொல்லணும். அதுக்காக அப்படி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும். வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, அதிதீவிர விருப்ப முயற்சியுடையவனாக இருக்கிறேனுங்கிறாங்க. அதிதீவிர முயற்சிங்கிறாங்க. சாதாரணமான முயற்சி இல்லை. அதுபோல் அந்த கதையை படிக்கணும். கதையில் இருக்கிற உயிர் என்னன்னு பார்க்கணும். அப்போ தான் அதில் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும். கதையை மட்டும் பார்த்துட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி ஒரு கல்யாணம் செய்யப்போ, இன்றைக்கி ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு சொற்பொழிவு இருக்குது. ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு. திருநாவுக்கரசரை பற்றி பேசுறதுக்கு ராம்கோ சிமெண்ட் ஜெனரல் மேனேஜர் வர்றார் சென்னையிலேருந்து. செல்வநாயகம்னு அவர் பேர். நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னையே எல்லோரும் இங்கே வந்துடுங்க. ஏன்னா 1 மணி நேரம் அவருக்கு பத்தாது. 3:30 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிடுவார். 3:30 மணிக்கெல்லாம் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு திருநாவுக்கரசருடைய குரு பூஜை. சென்ற ஆண்டு ஏராளமான கூட்டம் வர வச்சு நடத்தினது. ஒரு நாள் நிகழ்ச்சியான நிறைய பேர் வர வச்சோம். இது தொடர்ந்து 51 நாள் இருக்கிற கூட்டத்தை வச்சே நடத்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு வாரத்தில் அப்புறம் இன்னொரு குரு பூஜை வருது. ஷேக்லார் குரு பூஜை அதுவும் வருது. அதனால் தசரதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தசரதன் சீதா கல்யாணம் எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரியார் சாமி சொல்லியிருப்பார். சீதா கல்யாணம் அருமையாக சொல்லுவார். இன்னும் பல பேருடைய கல்யாணம் இங்கே சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறது யாருன்னா, கௌசல்யா தேவிக்கும் தசரதனுக்கும் அந்த கல்யாணம். யாராலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
தசரதனுக்கும் கௌசல்யாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா, 2 நாடு, வடகோசலம் தென்காசலம். கோசலம்னு ஒரே நாடு தான். அந்த சரையு நதிக்கு அந்த புறம் இருக்கிறது. வடக்கு இருக்கிறது வடகோசலம், தெற்கு இருக்கிறது தென்கோசலம். 6 தான் இடையில. விருத்தாச்சலம் இருக்கிற விருத்தாச்சலம் நடு ஊருக்குள்ளே 6 ஓடுது, 2ஆக பிரிக்குது ஊரை. மதுரையிலே வைகையார் நடு ஊருக்குள்ளே தான் போகுது. பல ஊரில் 6 கிராமத்தை 2ஆக பிரிக்கும். அதுபோல் வடகோசலம் தென்கோசலம் 2 நாடு. அதையொரு மன்னன் ஆண்டு வரான், இதையொரு மன்னன் ஆண்டு வரான். அஜவர்தன் இந்துமதி, இதை ஞாபகமாக வச்சுக்கணும். அஜவர்தன் இந்துமதி இவர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் தசரதன். தசரதனுடைய அப்பா அம்மா பேர் என்ன? இந்துமதின்னு யாராவது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, இப்போ கூட வைக்கிறாங்க. ஆனால் அஜவர்தன் யாரும் வைக்க காணும். அஜவர்தனுக்கு இந்துமதிக்கும் பிறந்தவன் தசரதன். சம்பண்ணன் சரளாதேவி இவங்க 2 பேருக்கும் மகளாக பிறந்தவள் கௌசல்யாதேவி. கோசல நாட்டில் பிறந்ததுனால அவளுக்கு கோசலைன்னு ஒரு பேர். கோசல நாட்டில் பிறந்ததுனால கோசலைன்னு பேர். இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்ய திருமண வயது வந்துடு. திருமண வயது வந்து எல்லாரையும் கூடி பேசி திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த அசுரர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் போய் திருமால்கிட்ட முறையிட்டாங்க. திருமால்கிட்ட பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து. பார்னா இந்த உலகம். இந்த உலகத்துக்கு ஏன் பாருன்னு பேர்னா, நாடகம் பார்க்குற மாதிரி இந்த உலகத்தை பாரு. இது உண்மைன்னு நினைச்சதா நீங்கள்? நாடகம் உண்மையா? அன்னைக்கு ஒரு வேஷம் போட்டு வந்து தானே ஆடுறான். அந்த மாதிரி பாரு. இது உண்மைன்னு நினச்சி பார்த்து நீ ஏமாந்துடாதீடா அப்படின்னு அதுக்காக இது பாருன்னு பேர் வச்சாங்க. பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறிக்கு. தேவலோகத்தை கசைக்கு பிழிகிறான். விண்ணவர்தம் ஊரு, விண்ணவர்தம் ஊரினை முறிக்கி தீமையே இயற்றி. தீமையேன்னு சொல்கிறார் பாருங்க. அத்தனை தீமை செய்கிறானுங்க. தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க எல்லாம். இந்த ராவணன் பண்ணுற தீமை. அங்கே போய் முறையிட்டாங்க. முறையிட்ட உடனே அவர் பெருமாள் சொன்னார், நான் வந்து மனுஷனாக பிறக்கிறேன் போனார். மனுஷனாக பிறக்கிறேன்னா அவரோட இதில் வரல. சாமி ஒரு வரம் கொடுத்தா தெளிவாக கொடுக்கும். மனுஷனாக பிறக்கிறேன்னா எந்த ஊர் பிறக்கிறேன்னு தெரியணும்ல. அயோத்தியில் பிறக்கிறேன்னார். அந்த அயோத்தி இன்னைக்கு பெரிய அகிலோக உலக புகழ் பெற்ற தலமாக ஆயிடுது. அயோத்தியில் பிறக்கிறேன்னாரு. அயோத்தியில் பிறக்கிறேன்னா பொதுவாக சொன்னால் நான் யாருக்கு பிறந்தேன்னு நாங்கள் எப்படி கிட்ட கொடுக்க முடியும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அயோத்தியில். தசரதனுக்கும் கௌசல்யா தேவிக்கும் மகனாக வர்றேன்.
யார்? ராமன். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நான் வர்றேன்ட்டார். அப்புறம் உடனே இந்த வரம் கேட்டோடனே கீழே படுத்ததில் பாம்பு. அந்த பாம்பு சொல்லிச்சு, சுவாமி மண்ணுலகம் போனீங்கன்னா எத்தனை வயசுக்கு இருப்பீங்க? அப்படி இல்லை, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ இங்கேயே இருன்னாரு. அந்த வேலையில் ஆகாது. எத்தனை வயசுக்கு இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த நான் பதில் சொல்கிறேன். சீக்கிரம் வந்துடு. சீக்கிரம்னு நீ எத்தனை வருஷத்துக்கு சொல்லு. 11,000 வருஷம். இது வால்மீகி ராமாயணத்தில் வருது. 60,000 கம்பராமாயணத்தில் வருது. அதுக்கு ஏதோ வருஷத்துக்கு போது அதிக வருஷம் கேட்பாங்க. 60,000 ஆண்டும் ஆண்டு உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன் பிரிது ஒரு உரையிலை என்பின் வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டு அரோ. தசரதன் வசிஷ்டங்கிட்ட போய் இந்த பாட்டை சொல்லி முறையிடுறான். 60,000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் ஆண்டாச்சு, எனக்கு பின்னால் நாட்டாருக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு. அப்படின்னா இப்போ 11 நாளும் கூட நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. பாம்பாச்ச பாம்பு எங்கே போனாலும் கூடவே தானே வரும். நம்ம சாமியை பாருங்க, எல்லா சாமியும் பாம்பு இருக்குது, பாம்பு இல்லாத சாமியே இல்லை. அது வேற தத்துவம். அந்த தத்துவம் நாளைக்கு பேசணும். நானும் கூட வரேன். என்னது சரி, நீ ஆதிசேடன், அதான் தம்பி லட்சுமணன், நீ லட்சுமணன் நான் வந்துடு. அப்புறம் ஒரு கையில் சங்கு இருக்குது, ஒரு கையில் சக்கரம் இருக்குது. அந்த சங்கு தான் சத்ருக்னன், சக்கரன் தான் பரதன். நீதி தடாதவன் மனுஷனாக பிறந்த பரதனை மாதிரி இருக்கணும் மனுஷன். ராமனை விட 1000 மடங்கு உயர்ந்த பரதன். ராமனை விட நீதியாகிய 6 பூரா ஒன்றா வந்து சேர்ற இடம்ங்கிறார் கம்பரவனை. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையான். கம்பராமாயணத்தில் குலமுறை கழித்த படலம்னு ஒரு படலம் இருக்குது. இங்கேருந்து தாடகை வேலை முடிஞ்சு அங்கே போயிட்டாங்க மிதிலைக்கு. ராம எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ கௌதம முனிவருடைய மகன் தான் அங்கே சதானந்த முனிவன். அவன் தான் அரசவை கலைஞன். சதானந்தன் அவனுக்கு பேர். அவன் வந்து யாருன்னு அறிமுகப்படுத்துகிறான் அரசனுக்கு. அப்போ பரதனை சொல்கிற போது இது சொல்கிறானுங்க. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும். தள்ளறிய பெருநீதி தனியாறு பள்ளமேனும் தகையானை. நீதியாகிய ஆறுகளெல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்த இடமாமா பரதன். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் நிலத்தாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையறிவோன் மகிழ்ந்தாள். சரி, நான் சொல்லியாச்சு. அப்புறம் யாரப்பா எப்படி வரீங்க? அப்புறம் வானூலத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் குரங்குகளாக வந்திருக்கு. நாங்கள் குரங்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். தேவர்கள் வானரங்களாக வராங்க. வானுளோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும். வானுலத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வானரங்களாக வாங்கன்னா, இப்போ இங்கே இருக்குதுல்ல குரங்கு, இது இல்லை. இந்த குரங்கை கூட்டிகிட்டு போனால் இது சண்டை தீர்த்து வைக்கிறதே ராமனால முடியாதாச்சா. அப்புறம் அங்கே போய் எங்கே போய் சண்டை பிடிக்க. அவ எப்படி வந்தாங்கன்னா, தேவர்கள் மாறு வேதம் போட்டு வராங்க. வால் நரர், நர மனுஷன் தான் அவங்களுக்கு வால் இருக்கு, அவ்வளவுதான். வால் நரரா வர்றாங்க. குரங்காவல்ல வானரர். வால் நரர்னா வால் உள்ள மனுஷன் அர்த்தம். ஏன்னா ஆஞ்சநேயர் தான் அவ்வளோ பெரிய அறிவுள்ளவனா கம்பேர் பண்றாரு. இந்த குரங்குக்கு எப்படிங்க அறிவு வரும்? படித்தவன் அப்படிங்கிற சொல்லு ஆஞ்சநேயருக்கு சொந்தம்.
சொல்லின் செல்வன் அப்படிங்கிற வார்த்தையை ஆஞ்சநேயருக்கு தான் கூறாரு ராமர். சொல்லின் செல்வன்கிறார். சொல்லின் செல்வ ராபி சேதிப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய புலவர் அவர். ஆஞ்சநேயருக்கு கொடுத்த பட்டம் அது. அப்புறம் அக்னி பகவான் தான் நேரனா வாரணன், அப்புறம் சாம்பவானா வாரணன் பிரம்மதேவன், ஒருத்தர் ஒன்றா வர்றான்ட்டாங்க. சரி, இதை கேட்டு அப்புறம் ஒன்று சொன்னாங்க. இப்போ எல்லாரும் ஞாபகமாக வச்சுங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இன்னும் ராமனுக்கும் கௌசல்யாதேவிக்கும் கல்யாணமே நடக்கலை. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னையே இந்த செய்தி சொல்லியாச்சு. இது யாராவது வெளியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா உண்மையாகவே ஒரு காரியத்தை சாதிக்கும் போது யாரு கூட சொல்லாமல் சாதிச்சா தான் அந்த காரியம் வெற்றி அடையும். 4 பேர் கூட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வீடு கட்ட போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன்னா, ஏய் என்ன வீடு கட்டுறேன்? அந்த இடம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னே 1000 பேரை போஸ்ட்டுக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி வந்து ஒருத்தன் எந்த இடம் புதைக்காத இடம், இந்த மண்ணுலகத்தில் புதைக்காத இடமே அறியாதுங்க. எல்லா இடத்துலையும் புதைப்பாங்க. அப்படி ஏதாவது ஒன்று வந்து கெடுத்து விட்டுறான், சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஒரு தலை சுக்கு நூறாக வெடிக்க கிடவுதுன்ட்டான், சாபமிட்டாச்சு. எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. நாரதர் மட்டும் அங்கே நிற்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறார். என்ன செய்யலாம்? ஏன் நிற்கிறாருன்னா, ஒரு செய்தி கேட்டால் அன்னைக்கே வெளியே சொல்லிடணும், இல்லைன்னா அவன் தலை கடிச்சு போயிரு. இப்போ வென்றுக்கிறது அவன் சொன்னா கடிச்சு போயிரு. இதுக்கு என்ன பண்ணுறது? 2லேயும் 9 மாட்டியாச்சு. நாங்கள் காஞ்சிபுரத்தில் படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு சொற்பொழிவுக்கு எங்கள் சாமி எங்களை போக சொன்னாங்க. ஞானப்பிரகாச தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள். என்ன சுவாமி, நீங்கள் தலை போகிற இடத்துல நான் வாழாச்சே, நீங்கள் போகிற இடத்துல நான் போய் பேச முடியுமா அப்படின்னா. அதுக்கு அவங்க சொன்னாங்க, போடா, எனக்கு தெரியல யாரையை போக சொன்னால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு. தலையை பிடிச்சி தூக்கினா வாழும் கூட தேரும், வாழை பிடிச்சி தூக்கினா தலையும் கூட தேண்ட வரும் போடாங்கிறாரு. அதுபோல் இவர் சொன்னாலும் வெடிக்குது, சொல்லினாலும் வெடிக்குதாச்சே. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா யோசனை பண்ணணும். ஏதாவது ஒரு இடையூறான வந்ததுன்னா இதுலேருந்து நாம் எப்படி தப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா அது ஒரு விடை கிடைக்கும். அவர் யோசனை பண்ணார், என்ன செய்யலாம் இதுக்கு அப்படியே யோசனை பண்ணி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஒரு வார்த்தை யாரிடத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். யாரிடத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு. யாருன்னா உயர்நிலை மனுஷங்கிட்ட. எதனத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. கல்லிடத்துல, மண், மரம், இதுகிட்டலாம் சொல்லலாம். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். சரி, நாம் மனுஷங்கிட்ட தேன சொல்லக்கூடாது, நேராக போய் ஒரு புத்தில் சொல்லுவோம், கரையாம்புத்தில். இவன் சொன்னது கேட்டுதாங்க ராமாயணமே பிறக்குது. புத்துக்குள்ள ஒரு முனிவர் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியாது. அங்கே போய் அந்த புத்துக்குள்ள நின்று, கரையாம்புத்த என்ன வைகுந்தத்தில் இருக்கிற நாராயணமூர்த்தி தசரனுக்கும் கௌசல்யாதேவிக்கும் மகனாக வந்து பிறக்கிறார். ராமனா பிறந்து கோதண்டத்தை கையில் எடுத்துகிட்டு போய் ராவணன் தலையை பற்றி கீழே தள்ளுறார். அப்புறம் அவன் யார் யாரெல்லாம் இப்படி வரான்னு பூரா எல்லாம் நடந்த பூரா ஜெயிச்சானுங்க. அதோடு அவங்க சாபத்திலேருந்து அவன் தப்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணுனா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இப்படி
இதை தப்பிச்சாச்சு. சரி, இப்போ இங்கே வடகோசல் தென்கோசல் 2 காட்டிலையும் ஒன்றா கூடி வச்சு வைகாசி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை நல்ல முகூர்த்தம் அப்படின்னு பாட்டு தேதி வச்சுட்டாங்க. இதே நான் சொல்றது நாங்கள் கதைக்காக சொல்கிறது, தர்மசாலை திறந்த நாள் இது. எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு இந்த தேதி வச்சு கொடுத்தோம். செவ்வாய் தோசை உள்ள ஆளுக்கு, அவனுக்கு செவ்வாய் தோசை ஜோசிக்காரன் கல்யாணம் பண்ணாதீன்ட்டான். அப்புறம் கல்யாணம் எப்படி பண்ணுறது? அப்புறம் முகூர்த்தம் இல்லாத அந்த முகூர்த்தத்தை வச்சு கொடுத்துடலாம், நல்லா நடக்கும். அப்போ இன்னும் இருக்கிறாங்க. ஜோசிகாரன் பூரா சொல்லிட்டேன் அவனுக்கு, நீ கல்யாணம் பண்ணினா கொப்பை செத்து போவேன். அவன் எனக்கு கல்யாணமே வேணான்ட்டான். அவங்க அப்பனுக்கு 6 பொண்ணு 1 பையன். ஐயோ, நான் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் அப்பா ஜாதகம் எனக்கு கல்யாணமே வேணாங்க. அப்போ நாங்கள் தையல் கடையை கூட தைச்சிட்டு இருந்தோம். வந்தான், ஏன் கல்யாணம் பண்ண நம்பிக்கைன்னு கேட்டோம். ஜோசிகாரன் சொல்கிறானுங்க, இப்போ போய் எழுதி வாங்கிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் எங்கள் அப்பா சாக மாட்டாருன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க. அது எப்படி சாக வைப்பார்? அப்புறம் இல்லை, கல்யாணம் பண்ணினாலும் சாகிறாரு, பண்ணலாம் சாகிறாரு. அப்போ நீ பண்ண வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் நீ பொண்ணை பார்த்துருவா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னோம். அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு வந்து நாங்கள் எங்கிட்ட ஒரு ஆர்டம் இருக்குது, ஆர்டம் அதை போய் பார்த்து தேதி வச்சு கொடுத்துட்டோம். வைகாசி மாதம் 11ஆம் தேதி தேதி வச்சுக்கோ. இது முகூர்த்தம் இல்லாத நாள் தான். நாங்கள் அதை விட்டு காடூர்னு ஒரு ஊர், காடூரில் அங்கே பொன்னுசாமி உடையாருன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பொண்ணு கல்யாணம் சரஸ்வதிக்கு. அங்கே வந்துட்டு நாங்கள் அந்த கல்யாணம் அங்கே நடந்துக்கிற கல்யாணத்தில் ஒரு சின்ன தவறு நடந்துக்குது. இந்த பன்னீர் பாட்டு பேசுகிறான் பாருங்க, பன்னீர் பாட்டில் அவன் என்ன பண்ணால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலைக்கு மேலே ஒரு பல்பு கட்டி விட்டுருந்தான், டியூப் லைட்டு. இந்த பானில் வீசினவன் அதை அடிச்சிட்டான். அந்த தாலி கட்டுற போது அந்த பல்பு உடஞ்சி கீழே விழுந்துடும். வேறு ஒன்றுமே எந்த மிஸ்டேக் இல்லை. நான் இருந்து முடிச்சுட்டு போனோம். என்ன நடந்துக்கிறாங்க, ஒரு பல்பு தான் உடஞ்சி போச்சு, வேறு ஒன்று. ஓ, அந்த செவ்வாய் வந்து ஒரு பல்பை தான் தூக்கி போயிட்டா, வேறு ஒன்று இல்லை, ஒன்று அது போனால் போயிட்டு போடுவோம் அப்படின்னா. இன்றைக்கி அதுக்கு பிறகு அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் பையன் பிரசிடெண்ட் ஆகிறான். இப்போ இன்னும் அவங்க அப்போ நிற்கிறான். எங்கே ஜோசியம்? அதுபோல் நாம் வாழ்க்கையில் தப்பிக்கணும்னா தப்பிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. அந்த நாள் நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க வேண்டியது. வீடு ஆரம்பிக்கிறேன், அந்த நாளில் ஆரம்பி. ஏன்னா வள்ளல் பெருமான் உலகத்துக்கு தர்மசாலை திறந்து வச்ச நாள், அப்பேற்பட்ட புனிதமான நாள் அந்த நாள். நாங்கள் நிறைய பேருக்கு அந்த நாளில் வச்சு கொடுத்துக்கிறோம். தேதி வச்சு கொடுத்துட்டாங்க. தேதி வச்சு கொடுத்த உடனே நாரதர் பார்த்தார். நாரதர் எப்படி ராமன் வந்து பிறக்க போகிறான் கௌசல்யாதேவி வயிற்றில். இந்த கல்யாணத்தை மனுஷனும் பார்க்கக்கூடாது, மனிதன் எவனும் பார்க்காம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணார். மனுஷன் பார்க்காம எப்படிங்க செய்ய முடியும்? நாரதர் அப்படி சிந்திக்கிறார், இது எப்படி பண்ண வைக்கலாம்ட்டு யோசனை பண்ணார். சரி, இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு புறப்பட்டு போனார். எங்கே? ராவணங்கிட்ட போகிறார். இவரை பார்த்த உடனே ஓடி வந்து கீழே விழுந்து வணங்குறான். சுவாமி, என்னை தேடி வந்திருக்கிறீங்களே, எனக்கு ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாப்பா, உனக்கு அஷ்டமங்கலம் உண்டாக போகுது அப்படின்னாரு. 8 மங்களம். 8 மங்களம் என்னன்னு தெரியுமா? மங்களம்ங்கிற சொல்லோட 8 சேர்த்திக்கணும். தமிழில் 8 ஆனால் 8 மங்களம் உண்டாகுதுன்னா அமங்கலம் உண்டாகுதுன்னு அர்த்தம். தசரதனுக்கும் கௌசல்யாதேவிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் பிறந்த உடனே வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணமூர்த்தி வந்து
கௌசல்யாதேவி வயிற்றில் ராமனா பிறந்து ராமன் வந்து ஒரு தலை கீழே தள்ளிடுவான். எப்படியாவது எந்த முயற்சியாவது பண்ணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. எடுத்துடுவான், மஞ்சளை நூலை எடுத்துடுவான் அப்படின்னு அவன் கையில் கங்கணத்தை கட்டி விட்டான். கல்யாணம் தடுத்து நிறுத்துவான், திறமையை காட்டுறான்ட்டான். நாரதனே ஒன்றும் பயப்படாது, நான் உயிரோடு வரைக்கும் கல்யாணம் நடக்க விடுவேனா? நான் கைலாயத்தை பேத்து எடுத்தவன், நான் இதான் எனக்கு பெரிய மத, நீ காட்டு அப்படின்ட்டான். அங்கேருந்து நேராக இங்கே வந்தான் வடகோசல் நாட்டுக்கு. போய் 2 பேரையும் கூட்டு உட்கார வச்சான். சுவாமி, நாங்கள் என்ன தவம் பண்ணோமோ, ஒரு பெரிய முனிவர்கள் வந்தால் எவ்வளவு நல்லது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு அடியார்கள் வந்தான். பகவான் கிருஷ்ண மகாபாரதத்தில் விதுரன் வீட்டுக்கு போனான். விதுரன் வீட்டுக்கு விதுரன் தூங்கிட்டு இருந்தானுங்க. போய் தட்டி எழுப்புறான். தட்டி எழுப்புற உடனே, கண்ணா முன்னமேது என்ற முதுவயோததியோ, பயோதம்னா பால், உததினா கடல், பயோததினா பால் கடல்னு அர்த்தம். பன்னகாதிபாயலோ, பாம்பு படுக்கையா, இல்லை இது பால் கிடலாம், 4 முறை வேதமா, என்ன நினைச்சுட்டு என் வீட்டுக்கு வந்தேன். உள்ளினான் உணர்ந்து உள்ளம் உருகினான், எழுந்து துள்ளினான் மலர்த்தட கையால் தத்துவ முதை அள்ளினான் என கண்களால் பருகினான் அழியோ. தத்துவ அமுதத்தை கண்களால் வருகிறான். நான் என்ன தவஞ்சனோ பகவான் வந்திருக்கிறாரே என் வீட்டுக்கு. அந்த மாதிரி நாரதர் போனார். சுவாமி நாக்காரை போட்டு உட்கார வச்சாலும் கீழே விழுந்து வாங்கினால எல்லாரும் ஆசி வாங்கிட்டு, என்ன விவரம் வந்தாங்க? நாங்கள் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? இந்த தசரதனுக்கு கௌசல்யாவுக்கு 4 குறிச்சி கேட்குறேன் கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆமாங்க. இது எப்படியோ அந்த ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சு. நாரதர் வேலையை பாருங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் அவன் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துக்கிறான். அதுக்காகத்தான் நான் ஒரு வழி சொல்கிறக்காக வந்தேன். என்ன செய்யலாங்க? யாருக்கும் தெரியாமல் நீ கல்யாணத்தை நடத்திடு அப்படிங்கிறான். அயோத்தியிலே இந்த நகரத்திலையும் நடத்தக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நடத்தி, பொன் வீட்டாருக்கு ஒரு கப்பல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு கப்பல், கடலில் போய் கல்யாணத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டான். அங்கே போயிட்டாங்க. பொன் வீட்டார் ஒரு கப்பல் வைக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் ஒரு கப்பல், 2 கப்பலும் போயிடுது. கல்யாணத்தன்னைக்கு புறப்படுறார் ராவணன் புஷ்ப விமானத்தில். வந்து அயோத்தியில் பார்க்குறான், அங்கேயும் காணும். வடகோசல் பார்க்குறான், அங்கேயும் காணும். தென்கோசல் நாடெல்லாம் வெறிச்சோடி கிடக்கு, ஒன்றையும் காணும். அடைய இந்த சாமியார் பொய்ய புளிட்டு போயிட்டாரு. சாமியாருக்கே புழுகிறது தான் வேலையாட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறான். தெற்கே போகிறான் அவன் நாட்டுக்கு. தெற்கே வரும்போது கிழக்க திரும்பி பார்த்தான். கடலில் வெளிச்சம் தெரிஞ்சுது. அங்கே தான் வெளிச்சம் தெரிஞ்சுட்டு அங்கே போனான். அங்கே போய் விமானத்து மேலே விமானம் இறங்குது பாருங்க. இன்னைக்கு தான் விமானம் தாங்கி கப்பல் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க விமானம் தாங்கி கப்பலை. ராவண புஷ்ப விமானம் அவ விமானத்து மேலே இறங்குது, கப்பலில் இறங்குச்சு. கப்பலில் விமானம் இறங்குது. இறங்கி உள்ளே போய் பார்த்தான். உள்ளே போய் பார்த்த உடனே பொண்ணு இதுதான், மாப்பிள்ளை இதான்னு தெரிஞ்சுட்டான். அவனுக்கு கைலாயத்தை பேத்தெடுத்தவனுக்கு அவனை யாருக்கு என்னங்க செய்ய முடியும்? எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. உடனே அந்த பெண்ணை பிடிச்சி ஒரு பெட்டியில் போட்டு, ஓம் அந்த பெண்ணை மட்டும் முடிச்சு பெட்டியில் போட்டு அடைச்சிட்டு ஒரு முதல்கட்டை கொடுத்து கொண்டு வர சொல்லிவிட்டு கப்பல் 2ஐயும் தூளாகி போட்டு போயிட்டான்.
முதலை கொண்டு போகுது. போகிற போது இன்னொரு முதலை அது கூட சண்டை போட வருது. முதலை வந்து நம்முடைய தெய்வத்தில் எந்த தெய்வத்துக்கு வாகனம்? சொல்லுங்க. எத்தனை சாமி நான் கும்பிட்றோம்ல, எந்த தெய்வத்துக்கு முதலை வாகனம்? மகாலட்சுமிக்கு, திருமகள். பணத்துக்கு யார் கடவுள்? அவளுக்கு முதல்ல தான் வாங்கணும். பெரிய பணக்காரன், அவன் பணம் முதலீடாவன், அவன் பணம் முதலீடு அவனை சொல்கிறாங்கல்ல, என்ன அர்த்தம்? முதல்ல பிடிச்சிட்டா விடாது, பிடிச்சா விடாதுங்குது. முதல்ல கொண்டு கரையில் வச்சுட்டு அது சண்டை பிடிக்க போயிடுது. இந்த உடஞ்ச கப்பல்லேருந்து ஒரு கட்டுமரத்தை பிடிச்சி கரையேறிட்டார் தசரதர். அவர் போய் கரையிலே ஒருத்தர் இல்லை, அனாதையாக போய் நிற்கிறார். அவ்வளோ தூரத்தில் பார்த்தா ஒரு பெட்டி தெரியுது. அந்த போய் பெட்டி திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா, கரளக பெண் சிகாமணியே, மேகத்தை போன்ற கூந்தலுடைய பெண்ணே, கருத்த குழல், சிறுத்த இடை, சிரித்த முகம், வெளுத்த நகை. இது திருப்புகழ் நகை சொல்றது. அருணகிரிநாதர் அப்படி வர்ணிக்கிறார் பெண்களை. அம்மா நீ யாரு? நான் வடகோசல் நாட்டு மன்னனுடைய மகள், தென்கோசல் நாட்டு மன்னனுடைய மகனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கொடியவனான ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பெண் வீட்டாருக்கு ஒரு கப்பல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு கப்பல் ஏற்பாடு பண்ணி இங்கே வந்திருந்தோம். கடலுக்கு வந்தது தான் தெரியும், இங்கே எப்படி வந்தோம்னு தெரியலிங்கிறாங்க. என்ன இப்போ பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, எப்படி இது கல்யாணம் நடக்கிறது? அப்போ தான் நாரதர் அங்கே போகிறாரு. பேசாமல் ஒரு நிமிஷம் உட்காருங்க, இந்த 5 நிமிஷத்துக்கு கல்யாணத்துக்கு. அப்படியே வானூருக்கு அங்கே வர வச்சார். ஏராளமான மாட மாளிகை கூட கோபுரத்தையெல்லாம் உண்டாக்குனாங்க. தேவதச்சம் வந்து கல்யாணத்தை சாதாரணமாக நடத்த முடியுமா? ஒரு அவதார புருஷனுடைய கல்யாணம் இல்லை இது. தேவதச்சன்னா தச்சர்கள் ஒரு காலத்தில் மனசால நினைச்சாங்கன்னா வீடு ஆயிரும், அப்படி இருந்தாங்க. மானச சிருஷ்டின்னு அதுக்கு பேர். அது ஒரு யுகத்தில் இருந்தது, மானச சிருஷ்டி. அடுத்த யுகத்தில் வாயில் சொன்னாங்கன்னா ஆயிரும், அடுத்த யுகத்தில் கண்ணால் பார்த்தாங்கன்னா ஆயிரும், இந்த யுகத்தில் கையால் செஞ்சாதான் வீடு. இது அஸ்தம்னு பேர், அஸ்த சிருஷ்டி. தேவதச்சம் வந்து அளவில்லாத மாட மாளிகை கூட கோபுரங்களை உண்டாக்கிட்டான். அவரவர்களுக்கு தகுந்த இருக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் ஒரே ஜாகாவில் உட்காருவாங்கன்னா தகுதி நோக்கி போடணும், அப்படி போட்டிருக்கிறான். எந்த விதமான குறைவில்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு தான் நலனே வந்து தான் சமைக்கிறதுக்கு. நலனும் பீமனும் தாங்க சமையலில் மாஸ்டர். அவனுக்கு இணையான உலகத்தில் எவனும் கிடையாது. பீமன், பஞ்சபாண்டவர்கள பீமன். நலச்சக்கரவர்த்தி கழிப்பிடைகளை நலச்சக்கரவர்த்தி அவனே வந்துட்டான் சமைக்கிறதுக்கு. அந்த சாப்பாட்டில் ஒரு விசேஷம் பண்ணாங்க. சோறுனா ஒரு இலையில் இருக்கிற சோறு 500 ரூபா போடும். அப்பேற்பட்ட சாப்பாடு போட்டுருக்கு. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயா இது வந்து ஒரு விசேஷமான கல்யாணம், தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச கல்யாணம். இந்த சோத்தை கையில் எடுக்கலாம், மடக்கி கொண்டு போய் வாயில் வைக்கணும். நீங்கள் சாப்பிடுங்க மக்களை யாராவது? அதில் பல பேர் இப்படி எடுத்து எப்படிங்க சாப்பிட்றது கையை மடக்காம?
கைக்கு குச்சி வச்சு கட்டி விட்டு எல்லாரும் கை குச்சி வச்சு கட்டி விட்டுட்டான், எவனாலும் மடக்கேறி வேண்டான்னு. அப்புறம் 2 பேரும் யோசனை பண்ணாங்க. என்ன பண்ணா, நீ அங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு. இவன் எடுக்கிறது அவன் வாயில் வைக்கிறது, அவன் எடுத்து இவன் வாயில் வைக்கிறது. இப்போ மடங்காதுல்ல. அதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் இங்கே அனைவருக்கும் தாழ்வு. பாரதியார். ஒற்றுமையாக இருந்தாலும் 2 பேரும் சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா. அதோடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் செய்ய வேண்டிய சிறப்பெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ஆசி வழங்கிட்டு போயிட்டாங்க. ராமனுக்கு எல்லா தெய்வங்களையும் ஆசி வழங்கிடுது. எல்லாம் போயிட்டாங்க. அதே பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் நாரதர். அங்கே போயிட்டார் இலங்கைக்கு. கண்ணுடனே நீ என்ன வீரன் என்ன உன்னை நீ பார்த்தார கோழையா தெரியலையா? என்ன நான் கோழை? உண்மையான வீரனா இருந்தால் நெஞ்சில் கால் வை. நான் யார் முதுகிலேயே கால் வைக்கலையே, என்னடா பண்ணுற? 9 கிரகம் குப்புறதான் போட்டு கிடக்குது. இந்த சிறுமணம் ஒரு முனிசாமின்னு ஒருத்தர் நடராஜபத்துன்னு ஒரு 10 பாட்டு பண்ணார். நடராஜபத்துன்னு அது பேர். மொத்தம் 20 பாட்டு. அது 10 பாட்டு தான் பல பேருக்கு தெரியும். அந்த 10வது பாட்டு என்னன்னா, சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இவரை 9 கிரகம் வந்துடுதான் சற்றனைக்கு உள்ளாக்கி ராசி 12 சமமாய் நிறுத்தி உடனே பணியொத்த நட்சத்திரங்கள் 27 பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கரணங்கள் 11 வெட்டி பலரையும் அதட்டி இத்தனையும் பண்ணி வச்சுக்கிறாங்க. 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் ராசினால எல்லாம் தான் கேட்கணும். கிரங்க தான் குப்புற கிடக்கிறாச்சே. நாரதன் பேச்சு கேட்டான், மேலே போக மேலே பார்த்து படுங்கன்னா சனி பார்வதே விழுந்துருது. சனி தாங்க ஆயுள்காரங்க, நியாயமாக வச்சுக்கணும். நம்முடைய ஆயுளுக்கு சனி தான் காரணம். சனிக்குள்ள வாகனம் எது? காக்கா. யமனுக்குள்ள வாகனம் எது? எருமை. எருமை கருப்பு, காக்காயும் கருப்பு. காக்காயிலே 2 காக்கா இருக்கு. அண்டங்காக்கா ஒன்று, மணிக்காக்கா ஒன்று. சனி வந்து எனக்கு மணிக்காக்காயில் ஏற மாட்டான், அண்டங்காக்காயிலே ஏறுவான். நம்மளை கடைசியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எமன் அவனுடைய வாகனம் எருமை. நம்முடைய மரணத்துக்கு மூல காரணம் கருப்பு. கருப்பு திரையை விலகியாச்சுன்னா நமக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தங்க. அதே சாமி முதல்ல சொல்கிறாங்க, கருப்பு திரை விலக்கு. கருப்பு திரை ஒன்று விலகிட்டால் மற்ற விலைகளை தலாம் சீக்கிரமாக விலகிட்டாங்க. கருப்பு விலையாச்சுனாவே சாவு கிடையாது, சாவு செத்து போச்சுன்னு அர்த்தம். மரணத்துக்கு மரணம் வந்துடுதுன்னு அர்த்தம். கருப்பு திரை விலகணும். அது மாதிரி நாம் எல்லாரும் பிறக்கிற போது கருப்பு திரையோடு தான் பிறக்கிறோம். பாருங்க, எல்லா தலையிலையும் பாருங்கள், கண்ணங்கரேன்னு மயிர் இருக்குது பாருங்க. பார்த்தியா? முதல் திரை கருப்பு திரை, கடைசி திரை வெள்ளைத்திரை. எல்லாம் வெள்ளைத்திரையோடு போய் சேர்ந்துடுறோம். கருப்பு திரையோடு பிறந்து வெள்ளைத்திரையோடு போய் சேர்ந்துடுறோம். முடி நரைச்சி போனாவே சன்மார்க்கின்னு சொல்லக்கூடாது. முடி நரைச்சதுன்னா அவன் சன்மார்க்கி இல்லை. நரை திரை மூப்பு அற்றவர்கள் தான் சன்மார்க்கி. நரை திரை முதலாம் துவந்து வந்த விற்பேன்னு வள்ளலார் பாடாரது. சிவந்தேகள் கருணை திரைநெறி சார்பும் தெய்வம் ஒன்றே எந்திரமும் நவந்தர நிலைகள் சுதந்திரத்தியலும் நன்மையும் நரை திரை முதலாம் துவந்து வந்த விற்பே. அதுபோல அந்த கருப்பு திரை அந்த சனியினுடைய பார்வை அவருக்கு விளைஞ்சிடுது. அப்புறம் போய் கேட்குறாரு, என்னப்பா கல்யாணம் தடுத்து நிறுத்திட்டான்? நான் இருந்தால் கல்யாணத்தை நடக்க விடுவேனா? மாப்பிள்ளை எங்கே போய் செத்தானா தெரியல, பொண்ணு என்கிட்ட இருக்குதுன்னா. எங்கே பொண்ணுன்னா அப்போ தான் கொண்டு பெட்டி வைக்கிது முதல்ல.
இந்த சாவி கொடுத்தா நாரதர், ஏன்னா சாவி இப்படி உங்ககிட்ட வந்து நாடல போட்டு அங்கே கொடுத்து உங்ககிட்ட இப்படி வந்து நீ திறனா பட்டிய திறனா பொண்ணுமா அப்படி வெளியே வராங்க. அப்படியே வாழை உருகுறான் அவன். தசரதனை கொல்றக்கு, டேய் நீ வீரன் தானே, இவ வயிற்றுல ராமன் பிறக்க போற எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இவளை கொண்டு போட்டீங்கன்னா அவ பிறக்கிறதுக்கு வயிறே கிடைக்காதா? எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, ஏதாவது வயிற்று பிறந்துருவாங்கல்ல. உண்மையான வீரனாக இருந்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சு நாட்டுக்கு அனுப்பு. அவன் நாளைக்கு சண்டை போகும்போது எதிர்த்து நின்று போட்டிட்டு செய்ய அப்படின்னு திறமை அவங்க காட்டு. இங்கே காட்டுறதா வீரம்? தசரதனுக்கும் கௌசல்யாதேவிக்கும் முதல் விருந்து தேவர்கள் வச்சாங்க, இரண்டாவது விருந்து ராவணன் வைக்கிறான். அப்படியே அருமையான சைவ சாப்பாடு ஆனந்தமாக சாப்பிட்டு விஸ்வவிமானத்திலே அனுப்புகிறானுங்க. அம்மா கோழையை பெற்றாது, நான் ஒரு வீரன், ஒரு வீரனுடைய கையில் தான் நான் சாகணும். மிகச்சிறந்த வீரனை பெற்றது. ராமனுக்கு இணையான ஒரு வீரன் யாருங்க? அப்பேற்பட்ட வீரன் இல்லையா? காலகைய நிவாதகாசெல்லாம் தனி ஒருவரான்னு ஜெயிச்சவனல்ல, அப்பேற்பட்ட ஆளுங்க. அதுபோல் அந்த கல்யாணத்தில் இதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய நேரம் காலம் சரியா இருந்தால், முனிவர்கள் நினைச்சாங்கன்னா, தேவர்கள் நினைச்சா எதையும் சாதிச்சு எந்த காரியத்தையும் சாதிச்சு முடிப்பாங்க. நாரதன் நினைச்சாரு இல்லையா? யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் முடிக்கும்னு நினைச்சாரு. இப்போ அந்த காலத்தில் உண்மையான ஜோசியத்தை நாள் குறிச்சு கொடுத்தான். அதில் தான் நாளை தவறு வந்துதான். தவறு இல்லாமல் அப்படி நாள் குடிக்கணும்னு இன்னைக்கு இருக்கிற ஜோதிடருக்கு வந்து முழுமையாக படிக்கிறதில்ல, கொஞ்சமாக படிச்சுட்டு வயிறு விளக்கிறதுக்கு போயிடுறாங்க. அது தவறு வந்துடுது. அதனால் இப்படி எத்தனையோ இதுலேருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மணி ஆகிடுது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிற நாளைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு இதோட நிறைவு பெறுது. கௌசல்யாதேவிக்கும் தசரதனுக்கும் திருமணம் முடிஞ்சு தென்கோசல் நாட்டுக்கு வந்துட்டாங்க. அஜவரதன், இந்துமதி, மறந்துடாதீங்க. அஜவரதன், இந்துமதி, சம்பண்ணன், சரளாதேவி. தென்கோசல் நாட்டை ஆண்டவன் தான் அஜவரதன், வடகோசல் நாட்டை ஆண்டவன் தான் சம்பண்ணன். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் சுகமாக இருக்கு.